ஹே சொக்கே, ராமன் மற்றும் சீதை மென்மையானவர்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள்னு சொல்கிறோம். ராமன் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு புகழப்படுபவன். ஆனால் அதே சீதாராமன் ராவணனை கொன்று வதம் செய்தால் பாவமற்ற மண்டோதரி அமங்கலத்தை சந்திப்பாளே அப்படின்னு சிந்தித்து யுத்தம் செய்கிறத நிறுத்தலையே. இப்படி நிறைய சொல்லலாம். மீனாட்சி, உன் கோயில் சந்நிதி கர்ப்பகிரகத்தில் உன் சாநித்தியம் சத்தியமாக இருக்குது. உயிரோட உயிர் போட அங்கே நீ இருக்க. எனக்கு குங்கும பிரசாதம் தரும் குருக்கள், பட்டர், அங்கே காவல் காக்கும் பணியாளர்கள், பல்லக்கில் உன்னை தூக்குபவர்கள், இப்படி யார் வேணாலும் மாறலாம், வரலாம், போகலாம். ஆனால் நீ என்னைக்கும் அதே மதிப்போட சாநித்தியத்தோட குறைவில்லாமல் இருக்க. நீ நடத்துகிற ராஜ்யம், சாஸ்திரம், வழக்கம், பழக்கம் இது எல்லாம் காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்க உரிமை தந்திருக்க. ஆனால் அது செயல்படும் நோக்கம் தர்மத்தை பாதுகாக்க, வளர்க்க, நிலைத்து இருக்க. இதுக்காகத்தானே தவிர வந்து போகும் மனுஷனின் சுகசொகுசுக்காக அல்ல. கொடுத்த உரிமை சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி கருப்பொருளான தர்மத்துக்கே பங்கம் விளைவிச்சா நீ அவதாரம் பண்ற. அறம் காக்க, தர்மம் தழைக்க, தர்ம தேவதையான என் மீனாட்சி கண்ணே, என் கண்ணின் கருவிழியே, அங்கையர் கண்ணியே, ஞானஸ்வரூபியே, பிரம்ம வித்யா பிரம்மஸ்வரூபிணி, பிரம்மஸ்வரூப சொக்கா, பரபிரம்மே ஈஸ்வரா, பரபிரம்மே ஈஸ்வரி. பிரம்மத்தை அறிபவனே பிராமணன். அது குலத்தில் பிறப்பதால் மட்டும் அடையும் பட்டம் அல்ல. தன் சிந்தனை, தன் செயல், தன் நடத்தையால் அடைய வேண்டியது அந்த பிராமணன் அப்படிங்கிறது. அவரவர் கர்மாவை, கடமையை செய்ய இறைவன் வகுத்ததே வர்ணாசிரமமே தவிர ஏற்றத்தாழ்வு, ஜாதி பேதம் பார்க்க உருவாக்கியது அல்ல. வேதமோதும் தொழில் அந்தணனுக்கு தரப்பட்டது. அது சுயநலமில்லாமல் பொதுநலத்தோடு லோகத்தில் உள்ள அனைவருக்கும் தேசத்துக்காகவும் செய்யப்பட வேண்டியது. ஆனால் அந்த அந்தணனுக்கு மற்ற 3 வர்ணத்தாரை போல புஜத்தில், தொடையில், கால்களில் பலம் இருக்காது. வேதம் ஓதுவதால் மட்டும்தான் உயர்ந்தவன் எனும் அந்தஸ்தை அந்தணன் கோர முடியாது. 4 வர்ணத்தார் செய்யும் தொழிலும் ஒன்றை ஒன்று சளைக்காமல் உயர்ந்ததே. அனைத்துமே ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளதால் அவற்றில் பிணைந்து உள்ள மனிதர்களும் ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்களே. வேதத்தில் எங்கேயுமே அந்தணன் பிராமணன் உயர்ந்தவன் என்று இல்லவே இல்லை. அதே போல ஆண்கள் உயர்ந்தவர்கள் என்றும், பெண் ஆணுக்கு கீழானவள், அடிமையானவள் என்றும், கணவனை இழந்த பெண் அமங்கலத்தை ஏற்க வேண்டும் என்றும் வேதத்தில் சொல்லப்படவே இல்லையே மீனாட்சி. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களில் சீர்திருத்தம் செய்கிற மாதிரி சாஸ்திரமும் சீர்திருத்தம் செய்யப்படுது. எது செஞ்சாலும் நற்காரியம் செய்கிற மாதிரி தான் நல்ல காரியத்தின் நோக்கத்தோடு செய்யப்பட வேண்டியது. அதை கவனிக்கும் கடிவாளம் உங்ககிட்ட இருக்கு. நல்ல வேலை, கடிவாளத்தை நீ உங்ககிட்ட வச்சிருக்க மீனாட்சி. அதையும் மனுஷங்க கிட்ட கொடுத்தியோ வச்சு. நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் சட்ட விதிகளும் எவ்வளவு வந்தாலும் நீதிமன்றம் சந்நிதி, நீதிபதி நீதான், விதிகள் நீ எழுதுறது தான். அப்போ வாட் இஸ் மை ரோல்? உன் திருவடிகளில் விழுந்து கிடப்பது தான். நீதிமன்றம் உன்னுடைய சந்நிதி, நீதிபதி நீதான், அந்த நீதியும் நீதான். எப்படி உண்மை நீதான், தர்மம் நீதான் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு உருவம் இல்லை என்னாலும் அது நீதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நீதிங்கிறதே நீதான், விதிகள் நீ எழுதுறது தான். இப்போ என்னோட ரோல், வாட் இஸ் மை ரோல்? என்னுடைய திருவடிகளில் விழுந்து கிடக்கிறது தான் என்னுடைய ரோலே. சத்தியமேவ ஜெயத்தே.